மோட்டோரோலா அவங்களோட ரேசர் சீரியஸில் ரேசர் 60 அல்ட்ரா அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃப்ளிப் ஃபோன் ஒர்த்தா அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரேசர் 50ல் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்போவோட ஃப்ளிப்பாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற சாம்சங்கோட ஃப்ளிப்பாக இருக்கட்டும், ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டோ ரேசரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 இன்ச்சஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், இல்லை அன்ஃபோல்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 டிஸ்பிளே இருக்கும், அதாவது அன்ஃபோல்ட் பண்ண பிறகு ஒரு டிஸ்பிளே அண்ட் ஃப்ளிப் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயும் ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 1.5K ரெசல்யூஷன், இங்கே LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இங்கே 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, 120% வந்து DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இந்த டிஸ்பிளே ஹை பிரைட்னஸ் மோடில் 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல டைரக்ட் சன்லைட்டில் கூட ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட கொரில்லா செராமிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபோன் ஸ்க்ராச்சஸ்லேருந்து இதை அவாய்ட் பண்ணிக்கும். செகண்டரி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் தான் எல்லா பிராண்ட்ஸும் கொடுப்பாங்க. பட் மோட்டோ பொறுத்த வரைக்கும் இங்கே கேமரா கட்டோட தவிர மற்ற எல்லா ஏரியாவுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓப்போவாக இருக்கட்டும், இல்லை சாம்சங்காக இருக்கட்டும், நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். இந்த டிஸ்பிளேக்கும் HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1500 நிட்ஸ் தான். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓவராலாகவே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவாக இருக்கட்டும் சரி, இல்லை இன்டர்னல் டிஸ்பிளேவாக இருக்கட்டும் சரி, நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், LTPO AMOLED டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்த ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 எலிட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரேசர் சீரிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கரண்ட் டேட் ஃப்ளாக்ஷிப் இருக்காது. ஆனால் இந்த டைம் கரண்ட் ஃப்ளாக்ஷிப் என்ன இருக்கோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் நமக்கு தெரியும். ஃப்ளிப் ஃபோன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் சோஷியல் மீடியாஸோ இல்லை ஹெவி ஆப்ஸ் வேணால் யூஸ் பண்ணுவீங்களே தவிர பெரிய லெவல் கேமிங்ஸ் யாரும் ப்ளே பண்ண போகிறதில்ல. ஈவன் அப்படியே ப்ளே பண்ணாலும் இதால் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 512GB UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டோடு இருக்குது. இதோட அப்பேச்சர் பொறுத்திங்கன்னா f1.8. செகண்டரி சென்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் மேக்ரோ ஷூட்டர் ஒரே லென்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லென்ஸை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது 122 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0 க்ளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது மூணுமே பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் வீடியோஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் கேமராவில் அப் டு 8K 30 fps-லையும் 4K உங்களால் 60 and 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா உங்களுக்கு மேக்ஸிமம் 4K 30 or 60 fps உங்களால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டீசெண்டான கேமராஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜர். இதுதான் இருக்கிறதுலே ஃப்ளிப் ஃபோனில் அதிகப்படியான சார்ஜர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு 30 வாட்ஸ்க்கான உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். 5 வாட்ஸ் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் UI இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த UIயில் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, அண்ட் IP48 ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் Razr 60 Ultra உங்களுக்கு 99,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு ஃப்ளிப் ஃபோன் வேணும், அதுவும் நல்ல ஃபீச்சர்ஸோட டிஸ்பிளேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த Moto Razr 60 Ultra கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். காம்படிட்டர் பொறுத்த வரைக்கும் ஓப்போலையும் இருக்குது அண்ட் சாம்சங்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 2 ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராகவே தெரியுது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா May 21st நீங்கள் அமேசான் அண்ட் லோக்கல் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ் அண்ட் மோட்டோட வெப்சைட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு 10,000 rupees வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் கார்டு ஆஃபர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.